இந்த வருஷத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண படம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம் நல்லாவே போயிருந்திருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ண படம் டவுன் ஆனது, அது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா இந்த லைக் ரோகிணி பொறுத்த வரைக்கும்? தக் லைஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, சுத்தமா போல பெருசா. ஓகே. அது ரெட்ரோ எதிர்பார்த்தாங்க, அதுவும் பெரிய லெவல்ல போல. ஓகே. எதிர்பார்க்காத டூரிஸ்ட் ஃபேமிலி எதிர்பார்க்கல பெருசா யாரும், பெரிய லெவல்ல போச்சு. அதை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்கு, நல்ல படங்கள் தியேட்டர்ல பெருசா போல, பட் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு. DNA, 11, பறந்து போ, அந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஓடிடி பார்த்து சொல்றாங்க. ஓகே. அதை தவிர்த்துட்டு மக்கள் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு தியேட்டர்ல வந்து பார்த்தா ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த டீம், அந்த படக்குழுவினருக்கு கொடுக்கணுன்ற நம்பிக்கை, ஃபியூச்சர்ல பண்ணணுன்ற வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா அந்த படங்கள் மிக சிறப்பான படங்கள், இன்னும் பெரிய லெவலில் போகக்கூடிய படங்கள். ஓகே. இப்போ DNA அதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாவது போயிருக்கலாம் கண்டிப்பா. அந்த ஸ்கோப் படைஞ்சு இருந்தது, கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, பட் பெருசா பேசப்படல. அதுக்கான காரணம் யாரும் சொல்ல முடியல. பிகாஸ் மேபி ப்ரொமோஷன் பெட்டரா பண்ணிருக்கலாம்.